இருக்கிறார், வந்து பாருங்கன்னு சொல்றாங்க. சரின்னு மன்னரும் வராரு. மன்னர் வந்த உடனே இவர் பார்க்குறாரு. நல்லா படித்தவருன்னு தெரியுது. விவேகானந்தர் நல்லா படித்தவர் இல்லைங்களா? அப்போ இவர் கேட்குறாரு, நீங்கள் ரொம்ப நல்லா படிச்சிருக்கீங்களே, நீங்கள் நினச்சிருந்தா கை நிறைய சம்பாதிச்சிருக்கலாம், எதுக்கு இப்படி ஊர் ஊராக சுற்றிட்டு இருக்கீங்க அப்படின்னு ரொம்ப கேள்வியோட கேட்குறாரு. இன்னொரு கேள்வி கேட்குறாரு. அரசரே, ஒரு நாட்டினுடைய அரசரா உங்களுக்கு எத்தனையோ கடமை இருக்கு, அதெல்லாத்தையும் விட்டுட்டு நீங்க ஏன் ஆங்கிலேயர்கள் கூட போய் வேட்டையாடிட்டு இருக்கீங்கன்னு கேட்டாரா. இதை பார்த்து அங்க இருக்கிறவங்களுக்குலாம் அதிர்ச்சி, என்ன இப்படி சொல்லிட்டாரே சார். அதெல்லாம் பெருசா எந்த காரணமும் கிடையாதுங்க, எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொன்னாரா. இவரும் சொல்லியிருக்கிறாரு, அரசரே அப்படிதான் எனக்கும் பிடிச்சிருக்கு, நான் இதை செய்யறேன்னு சொன்னாரா. சரி, மறுபடியும் அரசர் எப்படியாவது இவர்கிட்ட ஏதாவது ஒன்று கேட்டு இவரை தோல்வி அடைய செய்யணும்னு அரசருக்கு ஒரு யோசனை. அவர் கேட்டிருக்காரு, நான் நம்ம நாட்டில் நிறைய இடங்கள்ல பார்க்குறேன், அங்கெல்லாம் உருவ வழிபாடு செஞ்சுட்டு இருக்கிறாங்க. கல், கட்டை, மரம், மட்டை இதையெல்லாம் கும்பிட்டுட்டு இருக்காங்க. மண்ணையெல்லாம் பிடிச்சி வச்சு கடவுளுக்கு கும்பிடுறாங்க. இதுலலாம் எனக்கு விருப்பம் இல்லைங்க. அப்போ என்ன, நான் என்னோட கதி அவ்வளோதானா அப்படின்னு ரொம்ப கேள்விக்கையோட கேட்டிருக்கிறார். உடனே விவேகானந்தர், நம்பிக்கை இல்லைங்களா, சரி விடுங்க, அவங்கவுங்க நம்பிக்கைக்கு தகுந்த மாதிரி இருக்கிறதா நல்லதுன்னு சொன்னோம்னா அது திவானுக்கு அதிர்ச்சி ஆயிடுச்சு. இந்த அரசர் எப்படியாவது மாற்றணுங்கிறதுக்காக இவரை கூப்பிட்டு வந்தா, இவர் சரிங்க உங்க நம்பிக்கைப்படி இருந்துட்டு போங்கன்னு சொல்லாரு, என்ன பண்ண போறாருன்னு யோசிச்சா, அதுக்கப்புறம் விவேகானந்தர் அந்த அறையை சுற்றி முற்றி பார்த்துக்கிட்டே இருந்தாரா. அந்த இடத்துல அந்த மன்னருடைய ஒரு படம் இருந்துச்சு, ஒரு பெயிண்டிங் இருந்தது. விவேகானந்தர் பார்க்குறாரு. திவான் அதை கொஞ்சம் எடுத்துட்டு வரீங்களா அப்படின்னு கேட்குறாரு. எடுத்துட்டு வந்தாச்சு. எடுத்துட்டு வந்ததும் இதில் கொஞ்சம் துப்புங்க அப்படின்னு சொன்னாராம். இருக்கிற எல்லாருக்கும் வந்துருச்சு. மன்னருடைய படத்தை மன்னர் முன்னாடியே துப்பு சொல்றாரு, என்னன்னு யாருக்கும் புரியல. துப்புங்க அப்படின்னு சொல்றாரு. திவான் முன் வரல. உடனே பக்கத்தில் இருக்கிறவங்க எல்லாம் கூப்பிட்டு, நீங்க யாராவது கூட வந்து செய்யலாம் அப்படின்னு சொல்றாரு. எல்லாருக்கும் அதிர்ச்சி, என்ன இவர் இப்படி பேசுறாருன்னு சொல்லும்போது விவேகானந்தர் மன்னரை பார்த்து சொல்லியிருக்கிறார், மன்னரே, இது உங்களுடைய போட்டோ தானே, உங்களுடைய படம் தானே, இதெல்லாம் நான் துப்ப சொன்னேன், இது மனம் கிடையாது. மன்னர் உயிரோட்டத்தோடு இருக்கிறார், அவர் நடக்கிறாரு, பேசுறாரு, எல்லாம் செய்யறாரு. இந்த படம் நடக்குமா, பேசுமா, ஏதாவது செய்யுமா? எதுவும் செய்யாதே. இந்த படத்துல மன்னருடைய எலும்பு, சதை இதெல்லாம் இருக்குதா? கிடையாது. அப்புறம் இதுல துப்புறதுக்கு என்ன, இது வேற காகித துண்டு தானே, இதுல துப்பிட்டு போக வேண்டியதானே இப்படி நான் சொல்லி கூட யாருமே துப்ப முன் வரல. இதற்கு என்ன காரணம் நீங்க நினைக்கிறீங்கன்னு கேட்டாரா. அந்த மன்னர் கொஞ்சம் யோசிச்சுட்டு இருந்திருக்கிறாரு. இப்போ விவேகானந்தர் சொல்றாரு, நீங்க இந்த படத்தை காகித துண்டா அவங்க பாக்குறாங்கன்னு நினைக்காதீங்க. இந்த படத்துல உங்களை அவங்க பாக்குறாங்க. உங்களுக்கு என்ன மரியாதை கொடுக்குறாங்களோ அது எல்லாத்தையும் இந்த படத்திற்கு அவர்கள் செலுத்துகிறார்கள். அதனாலதான் நான் துப்புன்னு சொல்லும் போது எல்லாரும் அதிர்ச்சி அடைச்சு பார்த்தாங்களே தவிர ஒருத்தர் கூட அந்த செயலை செய்யறதுக்கு முன் வரல. அதே மாதிரி இந்தியா முழுக்க நான் சுற்றி இருக்கிறேன். அங்கு இருந்த எந்த ஒரு ஆளும் எந்த ஒரு பக்தனும் வந்து என்னிடத்தில் நான் கல்லை கும்பிடுறேன், மண்ணை கும்பிடுறேன், மரத்தை கும்பிடுறேன்னு யாரும் சொன்னது கிடையாது. அவர்கள் எல்லோரும் தங்களுக்குள் இருக்கின்ற இறைவனை அந்த கல்லிலும், சிலையிலும், மண்ணிலும், மரத்திலும் பார்க்கிறார்கள். அதனால அதை நீங்க உருவ வழிபாடு கேள்வி செய்யக்கூடாதுன்னு விவேகானந்தர் அந்த மன்னருக்கு புரிய வைத்தார். சொல்லி இந்த நல்ல வாய்ப்பிற்கு நன்றி பாராட்டி நிறைவு செய்கின்றேன். துயனா மறைகளாலும் புதித்திடற்கரிய செவ்வையில் செய்யபெயர் அடிகள் வாழ்க, சேவலும் மயிலும் வாழ்க, வெய்யசூர் மார்புகின்ற வேற்படை வாழ்க, அன்னார் பொய்யில் சீர் அடியார் வாழ்க, வாழ்க இப்புவனமெல்லாம் இன்பமே அழுதும் திருவருட்கள்.